அகிலா, எல்லாம் பக்காவா இருக்கு. நீ ஒரு வார்த்தை சொன்ன, பார்வதி உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கா. இவளுக்கு வேற வேலை என்ன இருக்கு? இன்னமும் சாதிச்ச மாதிரி ஒரு பெருமை வேற. பாரு, எல்லாம் சரியா இருக்கு. இது இது எதுக்கு எடுத்துட்டு வந்து நிக்கிறா? இந்த பேக்ல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு பார்வதி. என்னது 20 லட்சமா? இத வச்சுக்கிட்டு உனக்கு எது சரின்னு தோணுதோ இந்த லிஸ்ட் பிரகாரம் பண்ணு. 20 லட்சமா? இந்தா. பார்வதி, பேக வாங்கிக்கோ. அதான் அகிலா உன்னை பாத்துக்க சொல்லிட்டால, வாங்கிக்க. வாங்கிக்கமா. இந்தா வாங்கிக்கோ பார்வதி. இந்த விஷயத்துல எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. சரிங்கம்மா, நான் வரேன். பார்வதி. அம்மா, ஒண்ணு பண்ணலாம். அடுத்த முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். வர்ஷா ஃபேமிலிக்கு நீயே போன் பண்ணி இன்வைட் பண்ணிடு. இந்த விஷயத்தை சொல்லிடு. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். குட். சரி. போச்சு 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 போச்சு, எல்லாம் போச்சு. 1 லட்சமா 2 லட்சமா 20 லட்சம். ஐயோ, 20 லட்சத்தை தூக்கி முள்ளங்கி பத்த மாதிரி அவகிட்ட கொடுத்துட்டாளே. போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, இப்படி பண்ணிட்டாளே, மொத்தத்தை தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டாளே. இந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த நிச்சயதார்த்தத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வச்சிருப்பனே. எனக்கு இல்ல மொத்தம் அவகிட்ட போயிடுச்சு. அதுல அவ எவ்வளவு செலவு பண்ண போறாளோ, எவ்வளவு ஆட்டைய போட போறாளோ தெரியலையே. கிலோ, ஐயோ, என்கிட்ட கொடுக்காம எல்லாத்தையும் தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அத்தைக்கு என்னமோ ஆயி போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வனஜா,
என்ன ஆச்சு? என்ன போச்சே போச்சேன்னு புலம்புறீங்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு அது எப்படி நான் சொல்லுவேன்? என்ன நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? 20 லட்சம் ரூபாய் போச்சு, மொத்தமா போச்சு. எல்லாம் அவகிட்ட போயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. எனக்கு இல்ல. வனஜா வனஜா, என்ன நடந்துச்சுன்னே சொல்லாம 20 லட்சம் போச்சேன்னா எனக்கு எப்படி புரியும்? என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் விவரமா சொல்லுங்க. விவரமா வர சொல்லணுமா? ஆமா அத்தை, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இவ ஒருத்தி சொல்றேன். ஆ, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இந்த பேக்ல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு பார்வதி. ஐயோ, இதான் நடந்துச்சு. பெரியத்த பார்வதி கிட்ட 20 லட்சத்தை கொடுத்துட்டாங்களா? இப்ப ஒருத்தி மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் கேக்குறேன். அந்த 20 லட்சத்தை வச்சு அவ நிச்சயதார்த்தத்தை ஜாம்னு நடத்தி முடிச்சிருவா. அகிலா கிட்டயும் நல்ல பேர் வாங்கிடுவா. அப்புறம் நாம என்ன பண்றது? வனஜா, எது நடந்தாலும் அது நமக்கு சாதகமா தான் நடக்குது. முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருங்க. என்ன கங்கா பேசுறீங்க? அவ்ளோ பணத்தை தூக்கி அவ கையில கொடுத்திருக்கா, அது எப்படி நமக்கு சாதகமா இருக்க முடியும்? ஆ, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப பார்வதி கிட்ட இருக்கிற 20 லட்சத்துல நாம இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ணிட்டா? ஆமா, நாம மட்டும் கரெக்டா பிளான் பண்ணா பார்வதி கையில இருக்கிற 20 லட்சத்தை 20 நிமிஷத்துல கரைச்சிடலாம். எப்படி? ஆமால, சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. நான் கூட அவ்ளோ பணத்தை தூக்கி அவ கையில கொடுத்ததும் டென்ஷன் ஆயிட்டேன், குழம்பி போயிட்டேன். ஒன்னா ரெண்டா 20 லட்சம் இல்ல, அதான் இப்போ கரெக்ட், தெளிவாயிடுச்சு. சூப்பர் தான். அப்புறம் என்ன? 20 லட்சத்தை 20 நிமிஷத்துல எப்படி கரைக்கிறதுன்னு யோசிப்போம். யோசிப்போம் யோசிப்போம் யோசிப்போம். யோசிப்போம். நான் சொன்னபடி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மேடம். இப்ப எங்க இருக்கீங்க? இதோ வந்துகிட்டு இருக்கேன் மேடம். எவ்வளவு நேரத்துல வருவீங்க? 5 மினிட்ஸ்ல வந்துருவேன் மேடம். சரியான அட்ரஸ்க்கு தானே வருவீங்க? அகிலா மேடம் வீட்டு அட்ரஸ் தானே மேடம், நாங்க வந்துடுறோம். சரி, இப்ப எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டோம் மேடம். பக்கத்துல வந்துட்டீங்களா? வெரி குட். சரி சரி, சீக்கிரம் வாங்க. ஓகே மேடம். மம்மி, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? வேண்டாம், அதை விட முக்கியமான வேலை இருக்கு. என் கூட வா. அப்படி என்ன முக்கியமான வேலை? வா சொல்றேன். கங்கா, என்ன விஷயம்? ரூமுக்குள்ள இருந்துட்டே போன் பண்ணி கூப்பிடுறீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏதாவது ஃபங்க்ஷன் போறோமா? என்ன ஃபங்க்ஷன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்வதி கிட்ட இருக்கிற 20 லட்சம் ரூபாயையும் கரைக்க போறேன். ஓ, ஐடியா கிடைச்சிருச்சா இவளுக்கு? அப்படியா? ஐடியா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நானும் அத்தையும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தோம், எங்களுக்கு ஒரு ஐடியாவும் தோணல. பக்கத்துல இருக்கு சத்ரு.
நீங்க சொல்லுங்க கங்கா. சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறவங்க வந்துடட்டும். வந்துருட்டுமா? யார் வருவாங்க? ஏற்பாடா? என்ன அத்தை? அத்தை என்னவா இருக்கும்? ஏய், ஆர்வத்தை குறைடி. வந்தா தெரிய போகுது. சரி ஒரு ஆர்வத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணு. வந்துட்டாங்க. வாங்க உள்ள வாங்க. வெல்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். கங்கா, யார் இவங்கெல்லாம்? ஏதோ ஃபேஷன் ஷோல வாக் பண்ற பொண்ணுங்க மாதிரி இருக்காங்க. அதானே, பார்வதி பணத்தை கரைக்கிறதுக்கு ஃபேஷன் ஷோ நடத்தி அவார்ட் கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்கெல்லாம் யாருன்னு இப்ப சொல்றேன். இவங்க வந்து காஸ்டியூம் டிசைனர். ஹாய் மேம். இவங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட். ரிசப்ஷனுக்கு. ஹாய் மேம். இவங்க டோட்டல் பிரைடல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரெண்ட் பண்றவங்க. இவங்க பியூட்டிஷியன். ஹாய் மேம். ஓ, எப்படி? நிச்சயதார்த்தத்துக்கு நாம போட போற எல்லாத்தையும் இவங்க 4 பேரும் தான் பிளான் பண்ண போறாங்க. எப்படி? இமைக்கா நொடிகள் படத்துல நயன்தாரா சாரி கட்டியிருப்பாங்களே, அதே மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? ஏண்டி தின்னி முட்டை, அதுக்கு முதல்ல நீ நயன்தாரா மாதிரி இருக்கணும். ஆளப்பாரு, நயன்தாரா. சரி விடுங்க ஆண்டி. உமா மனசுல இருக்க ஆசைய தானே சொன்னா. ஓகே, டோன்ட் வேஸ்ட் டைம். முதல்ல அந்த காஸ்டியூம் டிசைன் எல்லாம் இவங்க கிட்ட காட்டுங்க. ஓகே மேம். சோ இதான் லேட்டஸ்ட் கலெக்ஷன் மேம். வாவ், நல்லதா இருக்கு. எப்படி இருக்கு? ஐஸ்வர்யா, இது எப்படி இருக்கு? வாவ், சூப்பர் மம்மி. அடுத்தது நீங்க. கங்கா, செம்மையா இருக்கு. தட்ஸ் ஆல் மேம். நெக்ஸ்ட் நீங்க. இந்த டிசைன் ஓகேவா மேடம் உங்களுக்கு? வாவ், சூப்பர். கங்கா, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இல்ல? ஆமா, அதுதானே நம்ம பிளானே. இவங்கள மட்டும் நாம கன்ஃபார்ம் பண்ணா ஒரு ஆளுக்கு எப்படியும்
2 லட்சம் ரூபாய். நம்ம எல்லாரையும் சேர்த்தா 6 பேர் இருக்கோம். அதுக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய். அதாவது 20 லட்சத்துல 12 லட்சம் ரூபாய் காலி. நல்ல ஐடியா தான். உங்க கணக்கெல்லாம் ஓகே தான் கங்கா. ஆனா எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலையே. எல்லாம் சரியா வரும். இல்ல, நிச்சயதார்த்தம் வர்ஷாக்கு தான். அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் இவ்ளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கினோம்னா பார்வதிக்கு சந்தேகம் வராதா? அத்தை சொல்றதும் கரெக்ட் தான். கண்டிப்பா பார்வதி கேப்பால. ஓ, அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அகிலா தலைமையில நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி தானே. அதனால நாமளும் சேர்ந்து தானே இந்த விசேஷத்தை நடத்தணும். அப்போ நமக்கும் சேர்த்து தானே ட்ரெஸ் எடுக்கணும். இது வேலிட் பாயிண்ட். அத்தை அவங்க சொல்றதும் கரெக்ட் தான் அத்தை. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்வதியால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கண்டிப்பா பணம் கொடுத்துதான் ஆகணும். இதுக்கே 12 லட்சம் ரூபாய் காலி ஆயிடும். அப்புறம் செலவுக்கு பணம் இல்லாம நிச்சயதார்த்தத்துக்கு பார்வதி மாட்டிக்கிட்டு முழிப்பா. பரவாயில்ல கங்கா, நல்லாவே பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த இப்பவே பார்வதியை கூப்பிட்டு சொல்லுவோம். அப்பதான் அவளுக்குள்ள இதெல்லாம் பண்ணணுமே ஒரு பயம் வந்துரும்ல. என்ன பண்றது ஏது பண்றது தவிப்பா. அத பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும்ல. தின்னி முட்டை அத்தை பார்வதியை கூப்பிடு. இப்ப கூப்பிடுறேன் பாருங்க. பார்வதி, பார்வதி, பார்வதி. அத்தை உன்னை கூப்பிடுறாங்க, கீழே வா. பார்வதி, நிச்சயதார்த்தத்துக்கு எங்களுக்கு தேவையான காஸ்டியூம் ஜுவல்லரி எல்லாம் நாங்களே செலக்ட் பண்ணிட்டோம். நீ அதுக்கு பே பண்ணிடு. என்ன பாக்குற? அக்கா உன்கிட்ட தானே எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு நீயே பேசி செட்டில் பண்ணிடு. செட்டில் பண்ணுடி. சரிங்கம்மா. சரிங்கம்மா. அத்தை அத்தை பெரியத்த வராங்க. அப்பா, அகிலாவே வந்துட்டாங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க. வாங்க. சமந்தி, என்ன இவங்களெல்லாம் இப்படி பாக்குறீங்க? யாருன்னா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையான காஸ்டியூம், ஜுவல்லரி, ஹேர் ஸ்டைல் டிசைனர்ஸ். ஓ அப்படியா? வெரி குட். பார்வதி, நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆமா ஆமா ஆமா, நல்ல ஏற்பாடுதான். உங்களுக்கும் எந்த மாதிரி வேணும்னு இப்பவே செலக்ட் பண்ணிடுங்க. என்ன நிக்கிறீங்க? காட்டுங்க. ஆக்சுவலி எனக்கு மீட்டிங் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு அர்ஜென்ட்டா கிளம்பணும். எல்லாத்தையும் பார்வதி கிட்ட கொடுத்துருங்க. பார்வதி, இதெல்லாம் டிசைன்ஸ் எடுத்துட்டு வாட்ஸ்அப்க்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிடு. நான் அப்புறமா பார்த்து செலக்ட் பண்ணிடுறேன். சரிங்கம்மா. பார்வதி, நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ.
ஆ. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஓகே ஓகே. கொட்டேஷன் ரெடி ஆயிடுச்சுல்ல? ரெடியா இருக்கு மேம். எல்லாருக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுங்க. இவங்க பே பண்ணிடுவாங்க. ஓகே மேம். இந்தாங்க மேடம். செக் பண்றியாமா? 12 லட்சம். ஷாக் ஆகுது.